ரெண்டு பேருக்கு மேக்கப் போடுறது 10 hours 11 hours. அப்போ ஷூட்டிங் 2.5 hours 3 hours கூட இல்லை. ஏன்னா மார்னிங் அவர் 3 o'clock அதுக்கே 3 o'clock கமல் சார் 3 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு நேரம் 5 o'clock தாம்பரம் லொக்கேஷனுக்கு வந்து அதுக்கப்புறம் உட்காந்து அவர்கிட்ட 5.5 hours அவர் மேக்கப் போட்டு திருப்பி சுகன்யாவுக்கு மேக்கப் போட்டு எல்லாம் ரெடி ஆகுதுக்கு லைட்டிங் பண்ணி எல்லாம் செட்டப் பண்ணி ரெடியாக வச்சிருப்பாங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் 2:30 2 o'clock 2:30 ரியாசல் இப்போ ஷார்ட் எடுக்கும்போது அங்கே ஒரு செட்டு போட்டோம். 4:30 5 o'clock லைட் போயிடும். ஸோ அந்த 2.5 hours 3 hours தான் ஷூட்டிங் நடக்கும். ஆக்சுவலி என்னன்னா கமல் சாருடைய ஃபேஸ் மோல்டு அமெரிக்காவில் இருந்தது. அவர் எப்படி வேணும்னு சொல்லி ஒரு ஸ்கெட்சு அமிச்சோம். அப்புறம் அவங்க பிரதர் சந்திரஹாசன் சாருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் அமிச்சோம். இப்படி வேணும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஃபேஸில் 5 ஃபேஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது கூட இப்படி வந்திருக்கும். அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ எல்லாமே மேக்கப் போட்டு வந்து சங்கர் சார் நீங்கள் சொன்னார் கூஸ் பம்ப் அப்படி ஷாக் ஆகிட்டேன் எல்லாருமே. வர மவுண்ட் ரோட்டில் ஒரு சீன் எடுக்கிறோம், ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் அடிக்கிறோம். அங்கே ரோட்டில் பார்த்தா யாருமே கமல் சார் கண்டுபிடிக்கவே இல்லை. சாதாரணமாகவே ரோட்டில் இருந்தாலே கமல் சார் நினைக்கவே இல்லை. அப்புறம் படத்தில் இல்லை, சரவணபவனில் ஒரு சீன் எடுத்தோம். அப்போது அது படத்தில் இல்லை. அப்புறம் பண்ணியாச்சு. நேச்சுரலாக இங்கே வந்தாலும் கமல் சார் யாருக்குன்னு தெரியல. அவங்களுக்கு கமல் சாருக்கு அமைஞ்ச மாதிரி படத்தில் அவ்வளோ கரெக்டாக அமையல. காரணம் அவங்க ஃபேஸ் மால் பர்ஃபெக்டாக இல்லை. ஓகே, இங்கே எடுத்தாங்க, இந்தியாவில் எடுத்தாங்க. சரி சரி சரி. அவங்க சாருக்கு வந்து அமெரிக்காவில் போகணும். இப்போ இந்த படத்தில் அகர்வாலுக்கு ஃபர்ஸ்ட்டில் நான் இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். அவங்க இங்கேருந்து நான் கோஆர்டினேட் பண்ணி ஃப்ளைட்டில் வந்து அபுதாபி இறங்கி அப்போ போய் அங்கே ரிசீவ் பண்ணி அந்த ஃபேஸ் மால்ட் எடுக்கிறதுக்கு அவளை போயிட்டு கொடுத்துட்டு வந்தேன். அதனால டெஃபினட்டாக இந்த படத்தில் அவங்க நான் கரெக்டாக இருப்பாங்க. இப்போ டெக்னிக்கலையும் இப்போ அட்வான்ஸ் ஆகிடுச்சு. கோல்டு பரவாயில்ல, வெயில் ஹீட் ஆகும்போது என்ன பண்ணா உள்ளுக்குள்ளே ஸ்வெட் வந்துடும். ஓகே, அப்புறம் பப்ளி மாதிரி வந்துடும். அதனால இத்தனை ஒரு மேக்ஸிமம் நாங்கள் மொபைலில் கூட அவுட்டோர் எடுக்கும்போது மொபைல் ஏசி அப்போ எதுவுமே இல்லை, கேர்வன்ஸ் எல்லாம் இல்லை. சரி, அப்போ இல்லை. அப்போ ஒரு சின்ன மொபைல் ஏசி மாதிரி பண்ணி அதில் இருக்கிற மாதிரி அந்த கோல்டில் தான் அந்த ஸ்வெட்டு உள்ள ஸ்வெட்டு இருந்துச்சு நம்ம ஸ்கின்ல. அப்போ உள்ள வந்து பபிள்ஸ் ஆகிடும். மினிமம் இத்தனை வருஷம் தான் அது தாங்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து டபுள் ரோல் வந்து நாங்கள் ப்ளூ மேட்டில் ஷூட் பண்ணது. அது அப்போது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த 2 சீன் காம்பினேஷன், அந்த பச்சை கிளிகள் தோடலையும் கிளைமேக்ஸ் மார்ச்சரியில் சன் வந்து குத்த வர 2 பேரும் கிராஸ் பண்ணுவாங்க. இந்த 2 சீனும் அற்புதம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கண்ட்ரி. எனக்கு பிரமிப்பாக இருக்காது அந்த கஸ்தூரி டெத்து சீனில் அவர் அந்த மலையில் நடக்கிறது பாடி லாங்குவேஜ் அப்படியே அவர் ஓன் ஆக்கிக்கிட்டு அவர் அவ்வளோ ஓல்டு இல்லை அப்போ. ஆனால் அந்த மைண்டில் ஏற்றுக்கிட்டு மேக்கப் இருந்தாலும் அந்த பாடி லாங்குவேஜை மாற்றி ஷூட்டிங் நடக்கும்போதே நமக்கே ஃபீல் வரும். அப்படி பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வாய்ஸ் மாற்றி டப்பிங் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அந்த பேஸ் வாய்ஸில் பேசணும்ல. அதுக்கப்புறம் நாங்கள் ஹிந்தி பண்ணுறதுக்குள்ளே பிராஸ்தரன் அவரே கொண்டு வந்துட்டார். அது கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். தெலுங்குக்கு வந்து அப்போது எஸ்பிபி பேசினார், வாய்ஸ் கொடுத்தார் தெலுங்கு கமல் சாருக்கு. ஃப்ளாஷ்பேக்கும் கலரில் காமிச்சா அந்த ஃபீல் வராது இல்லை, அதனால பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணோம். அது மட்டும் இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரிஜினல் சுபாஷ் சந்திர போஸ் கமல் சார் செல்யூட் அடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குல்ல. அந்த கிளிப் அந்த தலை மட்டும் கரெக்டாக கிராப் பண்ணி அந்த இது அது வந்து நாங்கள் ஹாங்காங்கு கமல் சார் கூப்பிட்டு போய் அவர் ஷூட் பண்ணி அவர் வந்து மேட்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அது அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நாங்கள் ஃபிலிம் டிவிஷனில் தேடி அது 8mm 60mm இது நம்ம சினிமா ஸ்கோப்பில் வேணும், அது ப்ளோ பண்ணி அது சினிமாவுக்கு கொண்டு வந்து அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியானா எனக்கு சுபாஷ் சந்திர போஸ்னா ரொம்ப இஷ்டம். பிகாஸ் அவரால் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. எல்லா ஹிஸ்ட்ரியில் அது ஹைலைட் பண்ணலை. எல்லாருக்கும் காந்தி நேரு தான் ஃபோக்கஸ் ஆனாங்க. ஆனால் உண்மையில் பிரிட்டிஷர்ஸு நமக்கு வந்து சுதந்திரம் விட்டு போனது பிகாஸ் ஆஃப் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவர் வெளியே போய் அந்த டைம்ல ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணிட்டாரு. இப்போ இனி அதை ஸ்டாப் பண்ண முடியாது, ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி தான் அவங்க அந்த மாதிரி நினச்சி தான் அவங்க சுதந்திரமாக கொடுத்துருக்காங்க. அவர் அவ்வளோ நாட்டுக்காக கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால் அவர் வந்து இந்த படத்தில் ரியலாகவே காட்டுறோம். அவர் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த படம் நடக்குது. அவர் இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த தாத்தா கேரக்டர் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதனால் இட் இஸ் எப்பிக். ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். கப்பலே இருப்பாச்சு சாங் தான் 1500 பீப்புள். அவங்களுக்கு எல்லாம் அந்த ஓல்டு ட்ரெஸ், அப்புறம் 400 டான்சர்ஸ், அந்த ஹியூஸ் நமக்கு சுதந்திரம் வர்றவங்களுக்கு. ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி அந்த பிரிட்டிஷர்ஸோடைய அந்த ஸ்டாச்சு இந்த பொம்மை கொளுத்துறது அது வந்து செஞ்சிக்கோட்டையில்
10 நாள் எடுத்தாங்க அந்த சாங்கு. இந்த ஹியூஜ் எக்ஸ்பென்சஸ் அந்த சாங்க்கு. எல்லாமே அந்த மாயா மச்சந்திரில் எல்லாமே சிஜி, எல்லா சாங் கிராஃபிக்ஸ் இருக்கும். அப்புறம் ஆஸ்திரேலியாவில் பண்ண அந்த சாங்கும்